ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ ஐபிஎல் பற்றி பரபரப்பான பேச்சு போய்கிட்டே இருக்கு. இன்னும் ரெண்டு நாள் மட்டும் தான் கேப் இருக்கு. 24 அண்ட் 25 வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸை வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அவங்கவுங்க சேனல் வந்து அவங்க வந்து தனித்தனியாகவே டீம்ஸ் எல்லாம் ப்ரெடிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஷனாக இருக்கட்டும் அண்ட் சிக்காவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் அதாவது கிரிக்கெட் விமர்சகர்கள் கூட அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய டீம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றி நம்ம கூட வந்து வீடியோ போட்டிருந்தோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவான ஒரு சார்ட் கிடைக்கும். இப்போ வந்து மற்ற டீம்ஸுக்கும் நம்ம சென்னை டீம்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, ரெண்டாவது நம்ம கிரிக்கெட் விமர்சகர்கள் சென்னைக்கு வந்து என்னமா டீம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க தான் மெயினாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம MS தோனியை பற்றி நிறைய விஷயம் பேச போகிறோம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கே அப்படி எடுத்தோம் நம்ம வீடியோவில் வந்து ப்ராபபிளாக யாரை பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ அர்ஷனை பற்றி நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அண்டு சிக்காவும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து அதை ரெண்டு கம்பேரிசன் பண்ணி தனியாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சிஎஸ்கே அப்படின்னு எடுத்தோன்னே எந்தெந்த பிளேயர்ஸை மெயினாக வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெவான் கான்வே. ஸோ டெவான் கான்வே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே பை பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து சிஎஸ்கே வந்து டெவான் கான்வே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ரச்சின் ரவீந்திரா. ஸோ நம்ம ஆக்ஷனை வந்து அவங்களோட ஆக்ஷனை வந்து வாங்கலை, இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ண விதம் வந்து ரச்சின் ரவீந்திரா. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஃபாப் டூ பிளஸிஸ். ஸோ ஃபாப் டூ பிளஸிஸ் வந்து எப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். நான் ஃபாப் டூ பிளஸிஸும் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு வந்தோன்னா ராகுல் சஹராக இருக்கட்டும் அண்ட் அஸ்வின் அண்ணா வந்து எல்லாருமே வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஃபாஸ்ட் பவுலிங் வரும்போது நட்ராஜன். ஸோ நட்ராஜன்லாம் வந்து அதுவும் அஸ்வின் இதில் வந்து 10 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ 10 கோடி கொடுத்து வாங்குவாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். இருந்தாலும் டெத் ஓவர்ஸில் கண்டிப்பாக அவர் வந்து 17 கூட வந்து கம்பைன் பண்ணுவார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்னு வரும்போது யாருமே அந்த அளவுக்கு பிக் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். முத்ஃபிகர் ரஹீம். ஸோ நம்ம ஃபிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நம்ம சிக்காவில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையில் அவர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை தவிர்த்து பேசிக்காக வந்து ரெண்டு டீம்ஸ்குள்ள ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்காவில் வந்து டீம்ஸ் எந்தெந்த டீம்ஸ் பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு ஓவராலாக பார்த்தா நம்ம தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவங்க எடுத்த ஸ்குவாடில் வந்து ருத்துராஜ் இருக்காரு, ஃபாஃப் இருக்காரு, கான்வே இருக்காங்க, MS அண்ட் கெயில் அண்டு ரவீந்திர ஜடேஜா, சிவம் அண்ட் ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், தீபக் ஹூடா. ஸோ தீபக் ஹூடா வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் தீபக் ஹூடா எடுத்து வச்சுருக்காங்க. அண்டு மதிஷா பதிரனா, புவனேஸ்வர் குமார் வந்து நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருந்தோம். ஸோ ஓப்பனிங் வரும்போது கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் ஸ்பெல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்விங் போடுற ஒரு பவுலர் தான் வேணும் அப்படின்னு. ஸோ புவனேஸ்வர் குமார் ஓகே நம்ம ஆக்ஷனில் கிடச்சா நல்லா தான் இருக்கும்னு இப்போவும் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். ஸோ புவனேஸ்வர் குமார் அண்டு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீபக் ஷஹர் அண்டு ஃபிஸ். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஹசன். ஸோ இது வந்து பங்களாதேஷ் பிளேயரு. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் தெரில. ஸோ அவங்க டீமில் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் வைசாக் விஜயகுமார். ஸோ வைசாக் விஜயகுமார் சொன்னால் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ உடனே வந்து நம்ம எல்லாருமே போய் பார்த்துருப்போம் வைசாக் விஜயகுமாரோட ரெக்கார்டில் என்னன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்போம். நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது ரெக்கார்ட் வைஸ் ஓகே, ஆனால் நம்ம ஐபிஎலுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவரை வந்து பிளேயிங் 11 வேறு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம சேப்பாக் கண்டிஷனுக்கு அவர் செட் ஆகிறா மெயினாக அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் நம்மளோட அவங்க நல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ராகுல் சகர் அண்டு சிமர்ஜித் சிங். ஸோ யூஷுவல் தான் நமக்கு அவர் லாஸ்ட் இயரை நம்ம பார்த்துருப்போம். ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒரு ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு. இதற்கு அப்படியே வந்து நம்ம ஆப்போசிட்டில் நம்ம அஸ்வின் அண்ணா எடுத்த டீம்ஸை பார்த்தோன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் ஒன் செகண்ட் கான்வே, ராகுல் திரிபாதி. ஸோ இதுதான் வந்து நிறையா பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ராகுல் திரிபாதின்னு அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்படின்னு தெரில. ஆனால் ராகுல் திரிபாதி வந்து நம்ம சென்னை கண்டிஷன் செட்டாக வரா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ராகுல் திரிபாதி எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அகைன் வந்து சிவன் துபே அண்ட் எய்டன் மாக்ரம். ஸோ எய்டன் மாக்ரம் வந்து நல்ல பிளேயர் தான். நிறைய பேர் வந்து அவரெல்லாம் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரா டவுட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எய்டன் மாக்ரம் உண்மையிலே நல்ல பிளேயர் தான். அவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக செட் ஆகிறது உண்மை. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் சிஎஸ்கே பிளேயிங் 11 எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ எய்டன் மாக்ரம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கடுத்து ஒன் செகண்ட் திரும்ப சாம் கரன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ சாம் கரனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் வந்து சாம் கரன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஓப்பனிங் போலிங் வந்து செட் ஆகாது. ஸோ நம்ம சென்னை பிச்சில் சாம் கரனோட போலிங் வந்து எடுபடாது. அவர் அதுதான் மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே பேட்டிங் மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். பேட்டிங் ஓப்பனிங் ஒன்று நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் வரிசையில் சாம் கரன் வந்து சென்னை பிச்சுக்கு செட் ஆவாரான்னு இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது.
ஸோ ஆனால் சாம் கரன் எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் அண்ட் அஸ்வின், மதிஷா பதிரனா, நட்ராஜன், ராகுல் சகர். ஸோ ராகுல் சகர் வந்து 2 இடத்துலையுமே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ சென்னைன்னு ஒன்றா கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர் தேவை. ஸோ தீபக் சகர் அண்ட் ராகுல் சகர் அண்ணன் தம்பி 2 பேருமே எடுத்து வச்சிருக்க மாதிரி தான் சீக்கி விச்சிக்கால பார்த்தோம். இங்கே வந்து ராகுல் சகருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அதர்வா தாய்டி, ஸோ அதற்கு அடுத்தபடியாக சூர்யா பிரபுதிசாய். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ பேசுகிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த நேம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே. அண்டு ரொமாரி ஷெப்பர்ட் எடுத்து வச்சுருக்காங்க, ஓகே. அண்டு ரூத்தர்ஃபோர்டு அண்டு யாஷ் தாக்கூர் அண்டு திருப்பி ஹங்கரேக்கர் எடுத்து வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து வில்லோர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கிளியராக கிடச்சிருக்கும் தான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையும் விட டெவான் கான்வே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் எல்லாரோட ஃபேன்ஸ் மத்தியிலையும். ஸோ அந்த வகையில் நானி வந்து அவரோட பங்குக்கு அவரோட டீம்ஸ் வந்து ப்ரெடிஷன் பண்ணி பிளேயிங் 12 கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் அண்ட் ஓப்பனிங் வந்து வித் ஃபாப் கூட. அதுக்கு 1 டவுன் வந்து ரச்சின் வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தூபே அண்டு ஸ்டாய்னஸ். ஸோ ஸ்டாய்னஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவருக்கு ஆக்ஷனில் போகிறக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு இருந்தோம். மேபி அந்த அமௌண்ட் எப்படி வருது, பெட்டிங் எல்லாமே பார்த்தா வந்து முடிவாகும். ஸோ அதற்கடுத்தபடியாக ஜட்டு, எம்எஸ், அஷ் அண்டு திரும்பவும் வந்து தீபக் ஷகர். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஷகர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தீபக் ஷகர் வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருப்பார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து சென்னை மட்டும் இல்லை, சென்னை தவிர்த்து மற்ற எல்லா பிச் கண்டிஷனுக்கும் அவர் செட் ஆவார்ன்றதால தான் வந்து சிஎஸ்கே வந்து அவர் பைக் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம மெயினாக வந்து வாஷிங்டன் சுந்தரை சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் யாருமே வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுக்கலன்றது தான் உண்மை. ஸோ நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் அடுத்தபடியே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டராக வரும்போது ஸ்பின்னராக இருக்கட்டும் அண்ட் பேட்டிங்கில் வந்து அவர் கை கொடுப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே வந்து வாஷிங்டன் சுந்தர் சொல்லுன்றதா உண்மை. யாரும் எடுக்கல அவங்க டீமில். ஸோ மேபி வந்து அவருக்கான பிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அதற்காக கூட நம்ம எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தபடியாக நட்டு அண்டு பதிரனா. ஸோ இம்பேக்ட் ரிஸ்வி எடுத்து வச்சிருக்காரு. எஸ், கண்டிப்பாக ரிஸ்வியை பற்றி பேசி ஆகணும். ஸோ ரிஸ்விக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து தெளிவாகவே பேசியிருந்தோம். ஸோ திரும்பவும் வந்து சென்னை வந்து ரிஸ்வி எடுக்கிறாங்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து ரிஸ்வி வரலாம், இல்லைனா பிளேயிங் லெவலில் கூட இருக்கலாம். ஸோ தோனி வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேரில் வந்து வேறு பவுலர் தான் உள்ளே வருவாங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, நம்ம பதிரனா தான். ஸோ பவுலிங் சைடு வரும்போது கண்டிப்பாக பதிரனா உள்ளே இருப்பார், பேட்டிங் வரும்போது தோனி உள்ளே இருப்பாங்க. இதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லை அவங்க இடத்துலேருந்து இன்னும் கரெக்ஷன் இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும் அண்டு லிவிங்ஸ்டன். ஸோ அதுலேயும் நம்ம லிவிங்ஸ்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயிங் லெவனில் இல்லாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. எஸ், நம்ம சிக்கி விச்சிக்கால வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் பிளேயிங் லெவனில் இல்லை. ஸோ உண்மையிலேயே மார்க்கஸ் ஸ்டாய்னஸாக இருக்கட்டும் அண்ட் லிவிங்ஸ்டன் இருக்கும், இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதிலும் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு ப்ளஸ் தான். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ்னால் ஃபேஸ் போட போகிறாரு, லிவிங்ஸ்டன்னா ஸ்பின் போட போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேட்டிங் ஆல்ரவுண்டர் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பிளேயிங் 11 வேறு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கணும், கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு வாப்பா, முக்கியமான விஷயத்துக்கு வாப்பா. நீங்கள் ஏன்னா தமிழன் வேறு போட்ட உள்ளே வந்து ஏதோ பேசிட்டே இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், நம்ம அதுக்கு தான் வரேன். எஸ், எம்எஸ் தோனி வந்து இப்போ வந்து முன்னாடியே வரலாம். ஸோ 2 டவுனாக இருக்கட்டும், இல்லை 3 டவுனாக இருக்கட்டும். ஏன் நிறைய பேர் ஓப்பனிங் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் வருவாரான்னு எனக்கு டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பவர் பிளே முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து 2 டவுன் இல்லை 3 டவுனில் வருவார்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தோனி வந்து லாஸ்ட் இயர் கூட பார்த்துருப்போம். கீப்பிங்கும் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடுறதுனால தான் வந்து பேட்டிங்கில் கடைசியாக வரான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து கீப்பிங்க்கு அவர் கிடையாதுன்னு தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கீப்பிங் அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் மட்டும் தான் இம்பாக்டாக வராருன்னா கண்டிப்பாக அந்த லாஸ்ட் 4 ஓவர் மட்டும் வர்றதுன்றது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வரும்போது கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் தான் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் வந்து 1 டவுன் ஆர் 2 டவுனில் கண்டிப்பாக எம்எஸ் வருவான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். எஸ், இது வந்து எனக்கு மட்டும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். நம்மளும் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு லாஜிக்கலாக வந்து சரின்னு தான் படுது. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் வராங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் இறக்கிடுவாங்க, அதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ பவுலர் அப்படி வரும்போது ஓப்பனிங்கை கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்ற போது இம்பாக்ட் பிளேயராக தோனி வராருன்னா கண்டிப்பாக வந்து அவர் 2 டவுன் இல்லாட்டி 3 டவுனில் தான் வருவார்னு தான் எனக்கும் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட நானும் இருக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து தலை தோனியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து கீப்பிங் இல்லை அப்படின்னா அவரால் கண்டிப்பாக வந்து 20 ஓவர்ஸ் அவரால் ஆட முடியும். ஸோ அந்த ரன்னிங் இன் பிட்வீன் விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கான ட்ரைனிங் தான் அவர் எடுத்துகிட்டு இருக்கின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஸோ உண்மையில இதெல்லாம் கேட்கவும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ 20 ஓவர்ஸ் தான் கண்டிப்பாக தலை இருப்பார்ப்பா, பிரச்சனைன்ற மாதிரி தான் நம்மளும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கீப்பிங்கில் ஒவ்வொரு பால் உட்காந்து எந்திக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது இல்லை அப்படின்ற போது வெறும் ரன்னிங் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து அவருக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாருமே சொல்கிற விஷயம் வந்து இதுதான் வந்து ஃபைனல் இயர். ஸோ அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தலை தோனி யோசிச்சிருப்பாரு, கண்டிப்பாக வந்து ஃபுல் பெஸ்ட்டையும் கொடுக்கணும்னு அவரும் நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்கிறது தான் நிறைய பேர் வந்து இன்னும் 2 வருஷம் விளையாடுவாங்க கூட சொல்கிறாங்க. விளாண்டா நல்லா தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவரோட பாடி கண்டிஷனையும் பார்க்கணும். ஸோ அவரோட உடற்தகுதி எப்படி இருக்கோ அதை பொறுத்தா வந்து அவர் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் விளையாடுற முடிவு எடுத்துட்டாருப்பா, அதுவே எங்களுக்கு போதும்ப்பா. இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக அவர் இறங்கி விளையாடுவார். அதுலேயும் குறிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு 1 டவுன் ஆர் 2 டவுனில் கண்டிப்பாக அவரை பார்க்கலாம்னு இருக்காங்க. உண்மையிலே 1 டவுன் ஆர் 2 டவுன் வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அது ஆப்போனண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து தலைவலியாக இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம் நம்ம 400 ஸ்ட்ரைக் ரேட்டு விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அதே ஸ்ட்ரைக் ரேட் கண்டினியூ பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் ஒரு பவர் பிளேயில் வர மாதிரி இருந்தாலோ இல்லை பவர் பிளே முடிஞ்சோன்னு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஓவர் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ மினிமம் அவருக்கான ஸ்டைலில் விளாண்ட விட மினிமம் 200 ஸ்ட்ரைக்கர் விளாண்ட விட போதுன்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து எதிரணிக்கு தலைவலியாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தோனி வந்து ஓப்பனிங் இறங்கலாமான்னு சில பேர் கேட்டுருக்காங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயர் தானேப்பா, ஓப்பனிங் கூட வரலாம்ப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓப்பனிங் வரும்போது எந்த அளவுக்கு அது இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ தோனி ஓப்பனிங்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இம்பாக்ட் பிளேயராக அவர் வராருன்னா கண்டிப்பாக வந்து முன்னாடி தான் வந்தாகணும். ஏன்னா கடைசி 4 ஓவர் விளையாடுறதுக்காக மட்டும் வராரு, அது இம்பாக்ட் பிளேயராக வராருன்னா கண்டிப்பாக தோனியாக அது ஒத்துக்க மாட்டார். எனக்கு பார்த்தா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க தான் அவரே சொல்லுவார். ஸோ கீப்பிங் அவர் இல்லை, கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயர் வராருன்னா கண்டிப்பாக வந்து 1 டவுன் ஆர் 2 டவுன் கன்ஃபார்ம். இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது கரெக்ஷன் தான் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைய டீம்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ டைம் இல்லை. வித்தின் 2 டேஸில் வந்து நம்ம எத்தனை டீம்ஸை பார்க்க முடியும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் டீம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விதங்கள் வந்து இப்போ சொன்ன டீம்ஸில் என்ன மாதிரி கரெக்ஷன் இருக்குது, இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடப்படுது சண்முகம்.